ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் கமல்ஸ் வியூ பாயிண்ட். இன்றைக்கி வந்த சாமியோட 3 அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட்லேருந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த நியூ கெட்டப் ராமர், ராமர்னு நினைக்கிறேன். அந்த வில்லு அந்த கெட்டப்லாம் பார்த்தா ராமர் மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரிலங்க, சுவாமி வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாரு என்னன்னு தெரில. ரொம்ப வெயிட் கம்மியாக விட்டே இருக்கார். தென் க்ளீன்ஸே வேறு, ஆளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாலும் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இது தெலுங்கு ஷூட்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், என்னோடய கெஸ்ஸிங். ரெண்டாவது அப்டேட் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த பீச்சில் ஈசிஆர் பீச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து அந்த ஈசிஆர் பீச்சை கேப்சர் பண்ணி சென்னைன்னு அழகாக போட்டு ஹார்ட் சிம்பிள்லாம் கொடுத்துருப்பாரு. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. பீச்சுக்கு வந்து அவர் ஒரு ஆள் தான் போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் சென்று தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன குழந்தைங்க வந்து விளாட்றத வீடியோ எடுத்து வச்சுருந்தார். தென் அந்த ஃபோனை வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்படி போய் வர்ற மாதிரி தான் அந்த விஷுவல்லாம் இருக்குது. பட் தனியாக போகிறதும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. யார்கிட்டையும் போயிட்டு இல்லை நான் அங்கே போகிறேன் இங்கே வா நீ வான்னு சொல்லிட்டு தான் ஒரு டயத்தில் எல்லாருமே தனியாக தான் இருக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போயே நம்ம விருப்பம் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்க துணையோட நீங்கள் தனியாக இருந்து பாருங்கள், அதோட சுகமே வேறு. உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம், ஏன்னா இது காலையிலே வந்துடுறா, நீ என்னடா அப்போ போடுற, இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுடான்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ போடுறக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க. பட் ஒன் திங், இதை பற்றி நான் பேசியே ஆகணும். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பேசிடுறேன். ஏன்னா முன்னாடி சுவாமிக்கு ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் கிடச்சினா, சுவாமிக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு யூடியூப்பில் போட்டு எல்பியை குறைச்சி பேசுகிறது, அப்புறம் எல்பியை பற்றி பேசினா சுவாமியை குறைச்சி பேசுகிறது, ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக ஹேட்டர்ஸ் இவங்களே உருவாக்குறது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த யூடியூப்ஸ் நிறைய பேர் இல்லை, சம் பீப்புள்ஸ் அந்த யூடியூப் ரன் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம வீடியோ பார்க்க வர்றதே அவங்களோட ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நம்ம இந்த ஸ்வாலெக்ஸ்னு போடும்போது அதை வந்து பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகி நீ ஏன்ப்பா இதெல்லாம் பதிவு பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த இப்போ புது சீரியல் சாமி கனெக்ட் ஆகிருக்காருல்ல, இதை நான் பேசக்கூடாது, இருந்தாலும் இந்த விஷயத்தினால நான் இதை பேசி தான் ஆகணும். அதில் வந்து ஏற்கனவே லட்சுமி பிரியா சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து ப்ராஜெக்டே கிடைக்கல அப்படின்னு சுவாமியை பற்றி பேசுறது இல்லை, அவரை இறக்கி பேசிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சுவாமி தான் லீட் பண்ண போகிறாருன்னு லட்சுமி பிரியாவை அப்படியே டவுன் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2-3 சேனல் வச்சுருக்காங்க, நீங்கள் போடுங்க, வீடியோஸ் போடுங்க. உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூஸை பிரேக் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீக்காக வந்து ஒன்றா பண்ணுறாங்க, தனித்தனியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தாங்க. ஏன்னா உங்கள் வீடியோ பார்க்க வர்றது சரி, இதில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதா, நீங்கள் சொல்லி வச்சுருப்பீங்க, உங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ண போகிறாங்க, நீங்கள் சொல்லாட்டி பரவாயில்ல, அவங்க வந்து நடக்கிறது எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்து கடைசியாக அது நடக்கலைன்னா ஒரு ஹியூமனாக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து. ஆப்வியஸாக 2 பேரும் நடிக்க தான் வந்திருக்காங்க, அவங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். நீங்கள் இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, என்கரேஜ். ஆஸ் ஆடியன்ஸாக எனக்கு இது தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், உங்களோட கருத்து என்னென்னு டிஎம்மில் மெசேஜ் பண்ணிட்டு போங்க.